ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால நாம என்ன வார்த்தையை தியானிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, குற்றப்படுத்துகிறது குறித்து. அநேக நேரத்துல நம்ம கிறிஸ்துவலா இருக்கும் பொழுது, இல்ல ஒரு ஆர்டினரி பர்சனா இருந்தாலும் நம்ம கிட்ட இந்த ஒரு ஹேபிட் இருக்கும். அந்த ஹேபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றவங்களை குற்றப்படுத்துகிறது. அது பேசிக்கா எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜட்மெண்டல் ஒரு மைண்ட் செட் நமக்குள்ள வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்னா, நம்மளே அறியாம மற்றவங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா குற்றப்படுத்திக்க கொண்டே இருப்போம். அது செய்யணுன்றதுக்காக செய்ய மாட்டோம், நம்மளே அறியாம நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். இது தேவனுடைய பார்வையில எப்படியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியமா இருக்கு. ஏன்னா தேவன் எப்பவுமே யாரையுமே அவர் என்ன பண்ண மாட்டாரு, குற்றப்படுத்தவே மாட்டாரு. அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே குற்றப்படுத்த மாட்டாரு. அப்படி தேவன் அப்படிப்பட்டவரா இருக்கும் பொழுது, அவரை பின்பற்றுவர்களா இருக்கிற நாமும் அதே போலதான் இருக்கணும். அவரை போலவே நாம் என்ன பண்ணக்கூடாது, நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துவது கூடாது. அப்போ குற்றப்படுத்துறது எதற்காக, அது யாருடைய குணாதிசயம் அன்பு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, உங்களாதாக நம்முடைய வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் தம்முடைய தேவனுக்கு முன்பாக தம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இப்போ இந்த வசனம் பார்ப்போம். இரவும் பகலும் தம்முடைய தேவனுக்கு முன்பாக தம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இதை யாரை பத்தி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, பிசாசான குறிச்சு. தேவனுடைய சமூகத்துல இருந்து பிசாசான அனுதினம் என்ன பண்ணான்னா குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். இப்போ நல்லா பாத்தீங்கன்னா, யோபுவோடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா, யோபுவை குறிச்சு என்ன பண்ணுவான், பிசாசு போய் குற்றப்படுத்த போவான். தேவனுடைய சமூகத்துல போயிட்டு என்ன பண்ணுவான் பிசாசு, அவன் நீங்க இது பண்ணீங்களே, இதை மட்டும் பண்ணி பாருங்க, அவனோட ஜீவனை மட்டும் விட்டுட்டு இதை பண்ணி பாருங்கன்னு சொல்லி குற்றப்படுத்திட்டே இருப்பான். யோபு என்னதான் உத்தமத்தின் உத்தியோகம் உத்தமத்திலே இருந்தாலும், தேவன் அவனுக்கு டெஸ்டிஃபை கொடுத்தாலும், இந்த பிசாசன் என்ன பண்ணிட்டே இருந்தா குற்றப்படுத்தி கொண்டே இருந்தான். அவன் குற்றப்படுத்துறது அவனுடைய பிரதான நோக்கமா இருக்கு. இவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய சகோதரர்கள் மேலே குற்றம் சுமத்துக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த குணாதிசயம், குற்றப்படுத்துகிற அந்த குணாதிசயம் யாரோடையதுன்னு பாத்தீங்கன்னா பிசாசானோடைய. அப்ப குற்றப்படுத்துகளா நாங்க இருந்தோம்னா, நாம் யாரை உடையவர்கள், நாம் யாரை பின்பற்றுகிறோம்ன்றது நீங்களே தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாயிலிருந்து மற்றவங்களை குற்றப்படுத்துகிறோம்னா அது பிசாசுடைய ஒரு குணாதிசயம். ஏன்னா தேவன் என்றைக்குமே யாரையுமே அவர் என்ன பண்ண மாட்டார், குற்றப்படுத்த மாட்டார். ஏன் அவர் குற்றப்படுத்த மாட்டாருன்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல அழகான ஒரு சம்பவம் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேதுரை குறிச்சு நம்ம என்ன பார்ப்போம்னா, மறுதளிச்சார் பேதுரு, 3 முறை மறுதளிச்சாரு அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க அந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா, பேதுரு 3 முறை தேவனை மறுதளிச்சிருப்பாரு. மறுதளிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் வரும் பொழுது ஆண்டவர் பேதுரை கூப்பிடுவார். பேதுரை கூப்பிடும் பொழுது, பேதுரு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன வார்த்தை கேட்பார் பாத்தீங்களா, நீ என்னை நேசிக்கிறாயா? என்னதான் இருந்தாலும் பேதுரு தன்னை குற்றப்படுத்தி இருக்கான், தன்னை காட்டி கொடுத்திருக்கிறாருன்னு தேவன் ஒரு இடத்துல கூட அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திருக்கவே மாட்டாரு. தேவனுக்கு தெரியும் பேதுரு மறுதளிப்பான்றது. ஆனாலும் அதை தெரிந்து கூட அவர் என்னவா இருந்தாருன்னா, அவனை குற்றப்படுத்தவே இல்லாம இருந்தார். ஏன் குற்றப்படுத்தலைன்னா, அதுதான் தேவனுடைய குணாதிசயம். நம்மளுடைய பிதாவும் நம்மளுடைய தேவனும் அப்படிப்பட்டவரா இருக்கார். நாம் ஒரு பாவத்தை செய்கிறோம் என்று செஞ்சுட்டு நம்ம தேவனுடைய சமூகத்துல போகும்போது அவர் நம்ம கிட்ட என்ன சொல்லுவார்னா, நீ இந்த பாவத்தை செஞ்சிய அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை குற்றப்படுத்த மாட்டார். நம்மளை அரவணைச்சு நம்முடைய பாவத்தை மன்னிக்கதான் செய்வார். ஆனா அவரை பின்பற்றுகிறோம், அவருடைய வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்றோம்னா, நம்ம என்ன பண்றோம், அநேக நேரத்துல மற்றவர்களை குற்றப்படுத்தும். இதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்னன்னா, நம்ம ஜட்ஜ்மெண்டலுக்குள்ள போயிடுறோம். நமக்கு அந்த ஜட்ஜ்மெண்டலுக்கான அதிகாரத்தை தேவன் என்னைக்குமே கொடுக்கல. ஜட்ஜிங் அத்தாரிட்டி உடையவர் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நியாயாதிபதி அவர் தான், நியாய தீர்ப்பு கொடுக்க போறது அவர் தான். அவரே பேதுருவையோ இல்ல யாரையுமே அவர் என்ன பண்ண மாட்டார், குற்றப்படுத்த மாட்டார். இன்னும் அழகான சம்பவம் இருக்கு. ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் காலமா பிடிச்சிட்டு தேவனுடைய சமூகத்துல கொடுப்பாங்க. இவ எங்க கையும் மெய்யுமாக இவ விபச்சாரம் செய்தா, இவள் என்ன பண்ணணும், மோசையின் மோசையின் பிரமாணத்தின்படியாக கல்லெறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னோன்னா, தேவன் என்ன பண்ணுவாரு, ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. உங்கள பாவம் செய்யாத யாரோ முதலாவதாக கல்லெறிங்கன்னு சொல்லுவாங்க, எல்லாருமே போயிடுவாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, நானும் உன்னை நியாயத்திருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுருவாரு. இதுக்கு காரணம் என்னன்னா, அவ பாவின்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அவர் என்ன பண்ற, நீ பாவி அப்படின்னு சொல்லி அவர் குற்றப்படுத்தல, இனிமே பாவம் செய்யாத. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம ரொம்ப 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 கவனிச்சு பார்க்கணும் பிரியமானவர்கள். ஏன்னா அநேக நேரத்துல கிறிஸ்தவர்கள் என்ன பண்றோம், இந்த ஜட்ஜ்மெண்ட் கேட்டகரிக்குள்ள நம்ம போயிடுறோம்.
இது எப்படி உள்ள வருதுன்றதே தெரியாது. நாம கொஞ்சம் வேதத்தை தியானிக்கும் போதோ இல்ல தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சோன்னா இந்த ஜட்மெண்டல் என்ற குவாலிட்டி நமக்குள்ள வந்துருது. குவாலிட்டின்னு சொல்ல மாட்டேன், இந்த ஒரு 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 மென்டாலிட்டி நமக்குள்ள வந்து ஜட்மெண்டல் மென்டாலிட்டி நமக்குள்ள வந்துடுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம அநேக நேரத்துல அநேக கிறிஸ்தவர்களையும் சரி, அநேக நம்மளுடைய சகோதர சகோதரி, நம்மளுடைய பிலீவர்ஸையும் நம்ம என்ன பண்ணிடணும்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது தேவனுக்கு பிரியமே இல்லாத காரியம். ஏன்னா ஜட்ஜிங் அத்தாரிட்டியை தேவன் என்னைக்குமே ஒரு காலமே யாருக்குமே என்ன பண்றதுல கொடுக்கவே இல்லை. அது அவருடைய பிரதான காரியம். ஆனா அதை யாருக்குமே அவர் கொடுக்காத போது அவரை பின்பற்றுகிற நாம எப்படியா இருக்கணும், அப்படியாகவே தான் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது, இல்லை குற்றச்சாட்டுவே கூடவே கூடாது. அடுத்தபடியா நாங்கள் வசந்தே வரும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உபத்திரத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கிறதையும் நீ உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். என்ன சொல்ற, யூதென்று சொல்லியும் யூதனாய் இராமல் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். அப்போ இங்க என்ன ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நாம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டா கூட அநேக நேரத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம், கிறிஸ்தவை பின்பற்றவர்களா இருக்க மாட்டோம். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறோம். ஏன் சாத்தானுடைய கூட்டமா இருக்குன்னா, சாத்தான் செய்கிற காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற 90% ஆஃப் த பீப்புள் என்ன பண்றாங்கன்னா மற்ற குற்றச்சாட்டுகள் தான் இருக்காங்க. ஏன்னா அநேக நேரத்துல பரிசுத்தவான்களும் சரி, தேவனை அறிந்திருக்கிற ஆவிக்குரியர்களும் சரி குற்றப்படுத்துதல போயிடுறாங்க. அவங்க செய்யற ஒரு சிறு மிஸ்டேக்கை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அதை ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பொருட்டாக்கிறோம். நம்ம நல்லா தெரியும், நம்ம யாருமே பரிசுத்தவங்க கிடையாது. நம்ம யாருமே பரிசுத்தவான்களோ இல்ல எந்த ஒரு பாவத்தையுமே செய்யாம வாழ்ந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது நாமளும் எல்லா இடத்துலயுமே தவறி இருப்போம், விழுந்திருப்போம். அப்படி நாம தவறி விழும் பொழுது தேவன் நம்மள அந்த நேரத்துல நம்மளை குற்றப்படுத்தி இருந்தாருன்னா நாம இந்த நேரத்துக்கு இந்த நிலைமையில இருப்போமா? யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நாம மட்டும் ஏன் அதை ரொம்ப கிராண்டடா எடுத்துக்கிறோம் ஒருத்தவங்களை குற்றப்படுத்துறதுக்காக? நீ பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிருக்க, நீ தான் பண்ணிருக்க அப்படி நம்ம மற்றவங்களை பிளேம் பண்ணும் பொழுது அது நமக்கு ரொம்ப ஈஸியா வந்துருது இல்ல. ஏன் அவ்வளவு கிராண்டடா எடுத்துக்கிறீங்க? ஏன்னா அதை யார் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா பிசாசு. அப்போ நாம கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னு சொல்லிட்டு, நான் ஆவிக்குரியன்னு சொல்லிட்டு, நான் யாரோட கூட்டத்துல இருக்கிறேன்னா பிசாசோட கூட்டத்துல இருக்கேன், சாத்தானுடைய கூட்டத்துல இருக்கேன். அப்போ தேவனை பின்பற்றுகிறேன்னு எப்படியா இருக்கணும்? தேவனை போலதான் இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் எந்த சீஷர்களையுமே நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்க வைக்கவே இல்லை. அவரே தன்னை எக்ஸாம்பிளா வச்சிருக்கிறது. காரணம் என்னன்னா, நிறைய நேரத்துல நம்ம மனுஷனை பின்பற்றோம்னா அவனுடைய குறைகளை நம்ம எடுத்துப்போம். அந்த குறைகளை எடுத்துக்கூட அதை நம்ம ஒரு பாசிட்டிவா வச்சுட்டு போயிடுவோம். ஆனா அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஒரு முன்மாதிரியாய் வைத்து போனதுக்கு காரணம் என்னன்னா, நாம் அவரை பார்க்க வேண்டும் என்று. அவரை நாம ரோல் மாடலா செட் பண்ணா மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியுமே தவிர வேற யாரை ரோல் மாடலா செட்டாலும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு இடத்துல விழுந்தவர்களா இருப்பாங்க. எந்த இடத்துலயுமே விழாம பாவத்தை செய்யாம பரிசுத்தத்திலே இருந்த ஒரே ஒரு ஆளு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அப்போ அவரை பின்பற்றுவர்களா இருக்கிற நாம அவரை போலதான் இருக்கணும். அப்போ அவரை குற்றப்படுத்துறவர்களா இருந்தாருதான் நீ குற்றப்படுத்து. ஆனா அவர் எந்த ஒரு சூழ்நிலையுமே தன்னை யாரையுமே குற்றப்படுத்தவே இல்லையே. அப்படி இருக்கும்போது நாமளும் அப்படியாக தான் இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையும் யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்த கூடாது. அடுத்த வசனத்தை பார்ப்போம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போமே. அப்போ நீ உன்னுடைய சகோதரனை குற்றப்படுத்துற. இது சகோதரன் சொல்றதுக்கு காரணம்னா உன்னுடைய பிரதரை, உன்னோட சிஸ்டரை நீ குற்றவாளி இல்லை. we are all brothers and sister in Christ. அப்போ நம்ம கூட வேலை செய்யறவர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, நீங்க யாரை குற்றப்படுத்தினாலுமே நம்ம தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நிக்க போறோம். தேவனுடைய சிங்காசனத்துக்கு நம்ம முன்னாடி நிற்கும் போது தேவன் அதுக்கு கணக்கு கேட்பார். ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே யாரையுமே நம்ம என்ன பண்ண கூட அற்பமா எண்ணக்கூடாது. ஏன்னா அநேக நேரத்துல நம்ம கிட்ட பணம், நம்ம கிட்ட பேரு, நம்ம கிட்ட புகழ், நம்ம கிட்ட வசதி அப்படி இருக்கும் போது மத்தவங்க என்ன பண்ணுவோம்னா அற்பமா எண்ண ஆரம்பிச்சிடும். இந்த அற்பமா எண்ணுற குணம் யாருதுன்னா பிசாசன். ஏன்னா அவன் என்ன பண்ணான் பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எடுத்துட்டு போய் மலைக்கு போயிட்டு இது இருக்க எல்லாத்தையுமே நான் உனக்கு தரேன், என் காலில் விழுன்னு. அப்போ இங்க என்ன பண்ணானா அவன் ஆண்டு முன்னே அற்பமான்றான். அப்போ எல்லாத்தையுமே உண்டாக்குன தேவனையே கொண்டு போயிட்டு இது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன், என் காலில் விழுன்னு சொன்னா எவ்வளவு ஒரு மோசமான ஒரு குணத்தை உடையவனா இருக்கான் பிசாசு. அப்படிப்பட்ட குணத்தை தான் நீங்களும் நானும் உடையவர்களா இருக்கிறோம். பிரியமானவர்கள், அதை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம
எந்த ஒரு சூழ்நிலையிலுமே யாரையுமே அற்பமா எண்ணக்கூடாது. ஏன் அற்பமா எண்ணக்கூடாதுன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருமே யாருக்கு கீழேயும் கிடையாது, யாரும் யாருக்கு மேலேயும் கிடையாது. எல்லாருமே தேவன் சமமா படைச்சிருக்கு. அப்போ அந்த 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 ஒரு நிலையை நம்ம ஏன் புரிஞ்சுக்கிறது கிடையாது? பணம் இருக்கிறவன் பெரிய ஆளு, பணம் இல்லாதவன் தாழ்ந்தவன் அப்படின்ற எதுவுமே இல்லை. ஆண்டு அழகா ஒரு வருஷம் சொல்லியிருக்காரு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இங்க நமக்குள்ள மேட்டுமை வருகிறது. மேட்டுமை வரனால மற்ற நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், குற்றம் சாட்டுகிறோம். அவன் தப்பு, இவன் தப்பு. இப்ப அவன் தப்பு இவன் தப்புன்னு சொல்றோமே, நம்ம கிட்ட இருக்க தப்ப நம்ம என்னைக்காச்சும் பார்த்திருக்குமா? நம்ம கிட்ட இருக்க தப்ப என்னைக்காச்சும் உணர்ந்திருக்கிறோமா? ஒரு வசனம் இருக்கு, உன்னுடைய சகோதரனுடைய கண்ணுல இருக்கிற அழுக்கு நீ பாக்குறியே, உன் கண்ணுல இருக்க அழுக்கு நீ பார்க்காம என்ன பண்ற அப்படின்னு கேட்டிருப்பாரு ஆண்டவர். நம்ம என்ன பண்றோம்னா, அநேக நேரத்துல மற்றவனை சரி செய்யணும் தான் நினைக்கிறோமே தவிர நம்மை நாம சரி செய்கிறோமா அப்படின்றது நம்ம ஏன் பாக்குறதே கிடையாது. நாம எந்த நிலையில இருக்கிறோன்றத நம்ம ஏன் உணர்றதே கிடையாது. மற்றவங்களை சரி செய்யறதுக்காக நம்ம முதல்ல வரிஞ்சு கட்டிட்டு போய் நிக்கிறோமே, ஆனா நம்ம கிட்ட என்ன குறை இருக்குறது நம்ம என்னைக்காச்சும் நோட் பண்ணிருக்குமா? நம்ம என்னைக்காச்சும் அதை பரிசோதனை பண்ணிருக்குமா? செல்ஃப் எடிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த எடிஃபிகேஷன் ப்ராசஸ்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம பரிசுத்தமா இருக்க முடியும். நம்மை தேவனோட கம்பேர் பண்ணி பார்க்கணும், எந்த இடத்துல நான் குறைவா இருக்கிறேன். நமக்கு முன்னாடி தேவனை ஒரு 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 உருவமாய் வைத்து அவரோட பார்க்கணும். ஓகே, அவர் மாதிரி இருக்கிறோமா? இது பாக்குற பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல இல்லைங்க, நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்கள், நம்முடைய கனிகள் சரியா இருக்கா? நாம தேவனை பார்க்கும் போது தேவனோடு ஒத்து போதா நம்மளுடைய ஆவிக்குரிய சரீரம் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எந்த இடத்துல அவருடைய குணாதிசயங்கள் இங்க மிஸ் ஆகுதுன்றதை நான் பார்க்கணும். இந்த செல்ஃப் எடிஃபிகேஷன் ப்ராசஸ் இல்லைன்னா நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. அப்போ அநேக நேரத்துல நம்ம என்ன பண்றோம், ஈஸியா நம்ம மற்றவர்களை குற்றப்படுத்துறோம். நம்முடைய கைகள் நீட்டி நீ தான் தப்புன்றோம். ஒரு இடத்துல நோட் பண்ணி பாருங்க, ஒரு விரலை நம்ம காட்டும் போது மிச்சம் இருக்க 4 விரல் நம்மளதான் பின் பண்ணி, அப்போ நம்ம இடத்துல குறை இருக்கு. நாம ஒரு விஷயத்துல சரியில்லாம இன்னொருத்தங்க சொல்லவே கூடாது. ஆனா அநேகர் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம சரி இல்லாத போதே மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம். அவங்க தப்பு பண்றாங்கன்னா அவங்களுக்கு அதை புரிய வைக்கலாமே தவிர அதை குற்றமா சொல்லக்கூடாது. ஏன் குற்றமா சொல்லக்கூடாதுன்னா, தேவன் அதை செய்யறது கிடையாது. தேவனே குற்றப்படுத்துறது இல்லைன்னா நீயும் நானும் ஏமாத்துறோம், நீங்களும் நானும் ஏமாத்துறோம். நாம ஒண்ணுமே கிடையாது அவரோட பார்வைக்கு முன்பதாக. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த ஜட்ஜிங் கேட்டகரி நீங்க எடுத்துக்கிறீங்க? We are nobody to judge anyone else. God himself can judge everyone, not us. We don't have the authority to judge anyone for any reason, for any point of time. So கிறிஸ்தவர்களா இருக்க நாம தயவு செஞ்சு சொல்றேன் பிரியமானவர்களே, இந்த ஜட்ஜிங் கேரக்டரியே மறந்துருங்க. ஏன்னா உங்களே அறியாம இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க பேசிட்டு தான் இருப்பீங்க நார்மலா, அவங்க பண்ற சில தவறுகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்ச உடனே உங்க கூட இருக்க உங்களுடைய கொலீகளோடயோ இல்ல உங்களுடைய ஃபெலோஷிப், உங்களோட நல்ல பிரதர்ஸோடயோ என்ன பண்ணிடுவீங்கன்னா, நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க, அவங்களை குற்றப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை அறியாம அவங்களுக்கு நீங்க நல்லது செய்யறேன்னு நினைச்சு நீங்க குற்றப்படுத்துவீங்க. தேவனுக்கு அது பிடிக்காது. சைமன் பீட்டர் செஞ்ச தப்ப ஆண்டவர் யாருக்கிட்டையும் போய் சொல்லல. அவன் என்ன மறுதலிச்சான்னு அவர் யார்கிட்டையும் சொல்லல. அவன்கிட்டயுமே அவர் கேட்கவே கிடையாது. ஏன் கேட்கவே கிடையாதுன்னா, அவர் குற்றப்படுத்த மாட்டார். அப்படி இருக்கும்போது நாம ஏங்க அப்படி பண்ணிட்டு இருக்கோம்? அந்த காரியத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத கருத்தை நம்ம ஏன் செய்யறோம்? நாம ஏன் அந்த குற்றப்படுத்துகிற நம்ம கரங்கள் எடுத்துக்கிட்டு அதை கிராண்டடா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அதை நம்ம யோசிக்கணும் பிரியமானவர்களே. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஏன்னா பிசாசு அங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்கு சிரிச்சுட்டு இருக்கான்னா, பாத்தியா, தேவனுடைய வார்த்தையை வச்சுக்கிட்டு அவன் குற்றப்படுத்திட்டு இருக்கான் என்ன போலவே. அவன் கீழே தள்ளப்பட்டு போறான். அவன் போகும்போது ஒரு கூட்டத்தையும் சேர்த்து கூட்டிட்டு போறான். ஒருத்தன் கெட்டா பத்தாது, நான் 10 பேரை கெட்டு கூட்டிட்டு போகணுன்ற அந்த மென்டாலிட்டி தான் பிசாசு இருக்கான். அதையும் புரிஞ்சுக்காம நீங்க ஏன் பிசாசுக்கு இவ்வளவு இடத்த கொடுக்குறீங்க? தயவு செஞ்சு பிரியமானவர்கள், இந்த காரியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நம்ம மற்றவங்களை எந்த சமயத்திலுமே பிளேம் பண்ணுவதற்கு தகுதியானவர்கள் இல்ல. We are nobody to blame anyone. We are nobody to judge anyone. We don't have the rights for any reason. God alone has it. And that too he will do it in the judgment. அதை தேவன் நியாய தீர்ப்பு ஞாயில செய்வாரே தவிர மற்ற நேரத்துல அவர் யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டாரு. சைமன் கேட்கிறாரு, ஒருத்தன் எனக்கு விதமா தப்பு பண்ணிட்டான், சகோதரன் பண்ண எத்தனை முறை மன்னிங்கன்னு கேட்பாரு. 70 முறை. அப்ப என்ன சொல்றான்னா, you have to forgive him endless time.
கவுண்டே கிடையாதுங்க நீங்க ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கு. ஏங்க நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஒருத்தரை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்றோம்னா, நாம ஒருத்தனை மன்னிக்கிறதுக்கு நமக்கு இருதயம் வரல, அவனை பிளேம் பண்றதுக்கு இருதயம் வருதுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் வாழ்க்கையில எத்தனை நாள் நம்ம பிறந்ததுல இருந்து எவ்வளவு தப்பு பண்ணிருப்போம், எவ்வளவு பாவம் பண்ணிருப்போம். அப்ப நம்ம தேவனுடைய சமூகத்துல இருந்து உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை சொல்றோம்னா அவர் கொடுத்த கிருபையினாலதான் நம்ம நிக்கிறோம். அப்ப அவர் நம்மளை மன்னிக்கலன்னா நம்ம வந்து நின்று வார்த்தையை பேச முடியுமா? இல்ல தேவனுடைய நாமத்தை துதிக்க முடியுமா? அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டோம்? நம்மளுடைய பாவத்தை தேவன் 1000 முறை 10,000 முறை கோடி முறை மன்னிக்கணும்னா அதே போல நாமும் மற்றவங்களோட பாவத்தை மன்னிக்கணும். நமக்கு பரமண்டலத்திற்கு ஜெபம், லார்ட்ஸ் பிரேயர் இருக்கு பாத்தீங்களா? நான் பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகவும் ராஜ்யம் வருவதாகவும் சித்தம் பரமண்டலம் செய்ய போது பூலத்தை செய்யப்படும், நாங்கள் எங்களுடைய கடனாளிக்கு பொறுப்பது போல நீங்கள் எங்களோட பொறுத்தலும் சொல்ற காரணம் என்னன்னா, அவர் நம்மளை மன்னிக்கிறது போல we have to forgive others. That's what God wants from every one of us. தேவன் அதே தான் எல்லார் இடத்திலும் வந்து எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்க்கிற அந்த குணத்தை உடையவர்களா இருந்தீங்கன்னா மட்டும்தான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமே. அப்படி இல்லைன்னா எந்த ஒரு சூழ்நிலையுமே பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவோம், வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் erase it from your head, you will never go. இதை நான் உங்களை ஜட்ஜிங்கா சொல்ல, தேவனுடைய சாயலுக்கு நீங்க உங்களை ஒப்பாக்கினா மட்டுமே தான் போக முடியும்ன்றதுக்காக சொல்றேன், வேதத்தை வைத்து சொல்லுகிறேன். உடனே நான் உங்களை ஜட்ஜ் பண்றேன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நான் என்ன புடமிடுறேன், நான் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறேன்னா இல்லையான்றத தினமும் என்னுடைய நாவை கொண்டு நான் தேவன்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே நான் பண்ணினேன் மன்னிங்க. ஏன்னா நம்மளே அறியாம சில விஷயத்தை பண்ணிடுவோம். அப்ப நம்ம மன்னிப்பு தினமும் 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 இந்த எடிஃபிகேஷன் ப்ராசஸ்குள்ள போயிட்டே இருந்தா மட்டும்தான், சுய பரிசோதனை பண்ணி கொண்டே இருந்தாதான் பரிசுத்தமா இருக்க முடியும். ஏன்னா அவருடைய வருகை எந்த நேரத்துல வேணா இருக்கலாம், இந்த நொடியில வேணா இருக்கலாம். அப்ப எந்த நொடியிலுமே அவர் வருகையில எடுத்துக்கொள்ள போகணும்னா அப்ப எல்லா நொடியிலுமே நாம் பரிசுத்தமா இருக்கணும். இட் இஸ் a very must. அடுத்த நம்ம ஒரு வேதத்தை வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதுன்னு சொன்ன பாத்தீங்களா? அந்த வசனம், உன் கண்ணில் இருக்கிற அழுக்க நீ பார்க்கல, ஆனா உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்க அழுக்க போய் பாக்குறியே, உன் கண்ணில் இருக்க முதல்ல அழுக்க சரி பண்ணிக்கோ. அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த வாழ்க்கை முழுக்க மற்றவங்களை சரி பண்ணுவதற்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்துலயுமே பாவம் செஞ்சுட்டு இருப்போம், எல்லா விஷயத்திலையும் பாவம் செஞ்சுட்டு இருப்போம். அப்படி இருக்கும் போது ஆண்டு என்ன சொல்றேன்னா, உங்களுடைய பரிசுத்தை முதல்ல பாத்துக்கோங்க. நீங்க பரிசுத்தமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, அதை பண்ணுங்க முதல்ல. அதை பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்க. நீங்க உங்களை பரிசுத்தமா வைக்காம நீங்க இன்னொரு இடத்துல போய் பரிசுத்தத்தை பத்தி சொன்னீங்கன்னா அவன் எப்படி பரிசுத்தமாவான்? ஏன்னா உங்க இடத்துல பரிசுத்த குறைச்சல் இருக்கு, உங்ககிட்ட இருக்க தீமையான காரியங்கள் இருக்கு, அதை நீங்க மாற்றி கொள்ள வேண்டும். அப்போ அதை நாம ஒழுங்காக செய்ய வேண்டும். சோ நம்ம பிளேம் பண்றதுக்கு முன்னாடி நாம கரெக்டா இருக்கிறோமா அதுன்றத பார்க்கணும். பிளேம் பண்றது கூடவே கூடாது. நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலுமே யாரையுமே குற்றப்படுத்தவே கூடாது. இருந்தாலும் நம்மை நாம் முதலாவதாக அறியணும். நாம் சரியா இருக்கிறோமா, அவருடைய பார்வைக்கு நாம் ஒழுங்கா இருக்கிறோமா அப்படின்றத நீங்களே செல்ஃப் ஜட்ஜிங் பண்ணிக்காதீங்க. ஏன் தெரியுமா? அதுவும் தப்பு. தேவன் தான் உங்களை ஜட்ஜ் பண்ணணும். நீங்களே நினைச்சுக்கிட்டீங்கன்னா நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உண்மையாவே சொல்றேன், நீங்க பரிசுத்தமா இருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நம்மளுடைய சுயநீதின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணிடும்னா நம்ம பரிசுத்தமா இருக்கேன்னு சொல்லி உங்களை ஏமாத்திடும். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ், which will lead you to go to hell. அதனால தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. தேவனுடைய பார்வையிலிருந்து பாருங்க, ஆண்டவர் நான் கரெக்டா இருக்கேன், அவரிடத்துல கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லுவார் வேத வசனத்தின் வழியாக. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்றீங்களான்றதை தயவு செஞ்சு தினமும் நீங்க செக் பண்ணி கொண்டே இருக்கணும் பிரியமானவர்களே. லூக்கா 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று திருக்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று திருக்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினிக்குள்ள ஆக்கும்படிக்கு தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினிக்குள்ளாகாதபடிக்கு தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலைப்படுவீர்கள். இப்ப என்ன சொல்றாருன்னா, மற்றவங்கள நீங்க நியாயம் தீர்க்காதீங்க. ஏன்னா நீங்க நியாயம் தீர்த்தீங்கன்னா தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பார். அந்த நியாய தீர்ப்புன்ற பொறுப்பை யார் தேவன் கொடுத்திருக்காருன்னா தேவன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. we are nobody to judge anyone. நீங்க ஜட்ஜ் பண்ணீங்கன்னா you will be judged. நீங்க ஒருத்தனை குற்றப்படுத்தினா தேவன் உங்களை குற்றப்படுத்துவார். It's simple as this. நீங்க ஒருத்தனை குற்றப்படுத்தினா இன்னொருத்தர் உங்களை குற்றப்படுத்துவாங்க. நாம எதை செய்கிறோமோ அது நமக்கு தெரியும். சொல்லுவார் தெரியுமா, எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். What you sow you will be reaping. நம்ம எதை செய்யறோம் அது நம்ம கிட்ட. இப்ப நம்ம ஒருத்தரை குற்றப்படுத்தணும், இன்னொருத்தர் நம்ம குற்றப்படுத்துவோம். அப்போ உங்களை குற்றப்படுத்தும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க யோசிக்க மாட்டீங்க. மற்றவங்க உங்களை குற்றப்படுத்தும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க மற்றவங்களை குற்றப்படுத்தும் போது உங்களுக்கு அது எப்படி இவ்வளவு ஈஸியா இருக்கு, ரொம்ப லகுவா இருக்குல்ல, ரொம்ப ஜாலியா இருக்குல்ல சொல்லும் பொழுது. அது யோசிச்சிருக்கீங்களா? நாம ஒருத்தங்க கிரிட்டிசிசம் கொடுக்கும் போது அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா இருக்கா இல்ல டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா இருக்கான்றது நம்ம பார்க்கணும். நீங்க கிரிட்டிசிசம் சொல்லும் போது கூட அது கன்ஸ்ட்ரக்டிவ் வேல இருக்கணும். அது சொல்லுகிற விதத்துல சொல்லணும். பரிசுத்தத்தை குறித்து நீங்க பேசினா கூட அந்த பரிசுத்தத்தை சொல்லுகிற விதத்தை சொல்லணும். டைரக்டா நீங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒருத்தவங்க கிட்ட போய் ஏதோ ஒரு இதை பிளேம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். ஆண்டவர் பாத்தீங்கன்னா ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும் போது பரிசைகள் வந்து கேட்பாங்க, ஆண்டவரே நீங்க போதகரே நீங்க வந்து முகதாட்சணம் உள்ளவர், முகதாட்சனை பார்க்காம உள்ளதை உள்ளபடி சொல்லுவீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி அதை எதுக்காக சொல்றாருன்னா, சிறியவர்கள் மாதிரி பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே அவருடைய பிரசங்கத்தை கேட்டாங்க. ஏன்னா அவர் யாரையுமே குற்றப்படுத்த, அவர் அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படுத்த பார்த்தார். தட்ஸ் வாட் we are also trying to do. அதை தான் நாங்களும் செய்ய பார்க்கிறோம். உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்துக்கு தயார் செய்வதற்காக தான் இந்த ஊழியம். ஏன்னா நம்ம இடத்துல இருக்கிற குறைய நாம புரிஞ்சுக்கிட்டாதான் அதை சரி செய்து கொள்வோம். அதை சரி செய்து கொண்டாதான் பரிசுத்தத்துக்கு நேராய் நாம் பயணிப்போம். அப்படி பயணிச்சா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம். இதை நாம செய்யாம முதலையே நம்ம கட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வர காரியங்கள் எதுவுமே என்ன ஆகாது, சரியா போகாது. அப்போ நம்ம எதை செய்கிறோம் என்பதை நாம கவனிச்சு பார்க்கணும். பிரியமானவர்கள், நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு, தேவனுடைய மகிமைக்கு செய்யணும். அப்போ நீங்க மற்றவங்களை குற்றப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் குற்றப்படுத்தப்படுவீங்க இன்னொருத்தர்களால. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க உங்களை தள்ளிக்காதீங்க பிரியமானவர்களே. ஏன்னா நீங்க மற்றவர்களால் குற்றப்படுத்தும் போது அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கோ அதேதான் நீங்க மற்றவர்களை குற்றப்படுத்தும் போது அவங்களுக்கு அதே பெயின்ஃபுல் இருக்கும். ஸோ பெட்டர் டோன்ட் ஜட்ஜ் எனிஒன் so that you won't be judged. அடுத்த வசனத்தை நாம் தியானிப்போம். ரோமர் 2 அதிகாரம் 1 ஆகையால் மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்போ நம்ம எதை குறிச்சு மற்றவங்களை பிளேம் பண்றோமோ யோசிச்சு பாருங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நாமளும் அதை செய்யறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பிகாஸ் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட் எக்ஸப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்ப யாருமே இயேசு கிறிஸ்துவை போல இல்லை. நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். யாருமே முழுமையா மாறல. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒருத்தவங்களை குற்றப்படுத்துறோம். நம்முடைய கூட இருக்கிற சகோதரி தான் ஒரு விஷயத்த தப்பு பண்ணிடுறாங்க. டே நீ தப்பு பண்ணிட்ட, அம்மா நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நீ சொல்லும் போது அப்ப அந்த தப்பு நீ பண்ணிருக்க மாட்ட. நீ தப்பு பண்ணி சொல்லிட்ட, குற்றப்படுத்திட்ட. இப்போ இதுவே ஒரு 1 வீக் கழிச்சு அதே தப்பு நீ செய்யற, அப்ப அவங்க உன்னை குற்றப்படுத்தலாம் உனக்கு எப்படி இருக்கும்? நீ ஏற்கனவே குற்றப்படுத்திட்ட, அப்போ அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. 1 வீக் கழிச்சு அந்த தப்பை நீயே செய்யும் போது நீ அவனை குற்றவாளி தீர்த்த நியாய தீர்ப்பு உனக்கே ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா தேவன் எல்லாத்தையுமே என்ன பண்ற, கவனிச்சு பாக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரு மற்றவர்களை குற்றப்படுத்தி அவங்க குற்றப்பட்டவர்களா இப்ப நிக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மற்றவங்களை நீங்க குற்றப்படுத்தாதீங்க. நீங்க ஒருத்தங்களை ஒரு வார்த்தையினால அவங்கள கடினப்படுத்துறீங்க, ஒரு வார்த்தையினால அவங்கள கடிஞ்சு கொள்ளுறீங்கன்னா அதே வார்த்தையினால நீங்களும் அது உங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆகும். அது ஒரு பூமராங் மாதிரி. நம்ம எதை செய்கிறோமோ அதே தான் நம்ம என்ன பண்றோம், பெற்றுக்கொள்வோம். நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும், தீமையை செஞ்சா தீமை கிடைக்கும். நீங்க கெட்டதையே செஞ்சுட்டு இருந்தீங்க, உங்களை வாயினால தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசிட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் போது அப்ப நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க நம்ம பண்ற தப்பு. அப்போ எந்த இடத்துல நாம் நம்மளை சரி செய்து கொள்ளணும்ன்றத தயவு செஞ்சு நோட் பண்ணி பாருங்க. நீங்க ஒருத்தரை பத்தி பேசணும்னு உங்களுடைய எண்ணம் சொல்லுதுன்னா இயேசுவின் நாமத்தினால அதை நான் கடிந்து கொள்கிறேன்னு சொல்லி தயவு செஞ்சு அதை ஓவர் கம் பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன்னா அது ஒரு பாவமா போய் கொண்டு இருக்கும். ஏன்னா நீங்க செய்யற ஒவ்வொன்றையுமே தேவன் நோட் பண்ணி கொண்டே இருக்கும் போது இதெல்லாம் உங்களுடைய பாவ கணக்குல சேர்ந்துட்டே வரும். நீங்க ஒருத்தர் குற்றப்படுத்துகிறது, ஒருத்தங்க நியாயத்திருக்கிறது எல்லாத்தையுமே தேவன் பார்த்துட்டே இருப்பாரு. அதன்படியாகவே நீங்க நியாயத்திற்கப்பட்டுருவீங்க. பிகாஸ் நம்ம இதுதான் ஃபேக்ட், இதுதான் ரியாலிட்டி. நாம ஒரு விஷயத்த பண்ண கூடாதுன்னு நினைக்கிறோம். பட் ஆனா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு சில டெம்டேஷன்ஸ் நம்ம பண்றதுக்கான சூழ்நிலை இருக்கும் போது நாம ஒருத்தங்களை போய் ஜட்ஜ் பண்ணிடவே கூடாது எந்த சூழ்நிலைக்கும். ஏன்னா நம்ம அந்த சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டுட்டோம்னா நாம் அந்த பாவத்தை செய்யும் போது அதை
குற்றப்படுத்தினவர்கள் பார்த்தார்கள் என்றால் உங்களோட நிலைமை என்ன இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நிறைய போதகர் சரி, நிறைய ஊழியர்கள் இதைதான் பண்ணிடுறாங்க, மற்றவங்களை குற்றப்படுத்துறாங்க, டைரக்டா என்கவுண்டர் பண்ணி ஒருத்தங்களை அப்படியே டார்கெட் பண்ணி பண்றதெல்லாம் என்னன்னா அது அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் at one point of time. அதை யோசிச்சு நீங்க பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய தேவன் குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் யாரையுமே குற்றப்படுத்த மாட்டார். அவர் யாரையுமே புறமே தள்ளுகிற தேவன் கிடையாது. அப்படி அவர் தள்ளாத போது அவரை பின்பற்றவளா இருக்க நாம எப்படிப்பட்டவளா இருக்கணும்? அதை போலவே தானே இருக்கணும். தேவன் செய்கிறதை தான் நாம் செய்யணும். ஆனா யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, நாம் செய்கிறது சரியா? நாம் இன்னைக்கு அந்த குற்றத்தை படுத்தி கொண்டு இருக்கிறோம். நாம் ஒருத்தவங்களை குற்றப்படுத்துகிறோம், நம்முடைய மாமியாரை குற்றப்படுத்துறோம், நம்முடைய மருமகளை நம்ம குற்றப்படுத்துறோம், நம்மளுடைய அப்பாவை நம்ம குற்றப்படுத்துறோம், நம்முடைய பிள்ளைகளை நம்ம குற்றப்படுத்துறோம் அப்படின்னா தயவு செஞ்சு யோசிங்க. அதை இயேசுவின் நாமத்தான் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க பிரியமானவர்கள். ஏன்னா அது என்னைக்குமே நல்லது கிடையாது. அது என்னைக்குமே உங்களை பரலோகத்துக்குள்ள கொண்டும் போகாது. நம்ம அடுத்த வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். அப்ப இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இன்கேஸ் உங்களுடைய பிரதர்னாலேயோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ்னாலேயோ உங்களோட நண்பர்கள்னாலேயோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க மூலியமா உங்களுக்கு இடறுதல் வந்துச்சுன்னா எப்படி ஆண்டவர் தம்மை காத்து கொண்டு பொறுமையா இருந்தாரோ அப்படி நீங்க இருக்கணும். அவர் எப்படி மன்னிச்சாரோ அப்படி நீங்க மன்னிக்கணும். ஏன்னா நல்லாவே தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது யூதர்களுக்காக வந்து இஸ்ரேல் மக்களை ரட்சிக்கணும் வந்தாரு. ஆனா அந்த இஸ்ரேல் மக்களே அவர்களுக்கு எதிர்த்து நின்றார்கள். அவரை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவரை காயப்படுத்தி அவரை சிலுவையில அரைஞ்சாங்க. அந்த சிலுவையில தன்னோட ஜீவனை விடுகிற நேரத்துல கூட பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணா, இவங்க இன்னதென்று செய்யாத என்னன்னு அறியாம செய்யறாங்க, இவங்க மன்னிங்க அப்படின்னு இருப்பார். அப்போ வாட் தே டூ doesn't know what they do. Forgive them, Father. Forgive them, Father. அப்படிப்பட்ட குணத்தை நாம் உடையவர்களா பார்க்கணும். நமக்கு விரோதமாக நம்முடைய நண்பர்களோ நமக்கு விரோதமா நம்முடைய பேரண்ட்ஸோ இல்ல பிள்ளைகளோ தான் பண்ணும் போது அவங்க எதுவும் தெரிஞ்சு பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. இட் ஹேப்பன்ஸ், தே ஆர் ஆல்சோ ஃபிளஷ், ரைட்? அவங்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் மாமிச சரீரம் இருக்கிறது, அவர்களும் பிசாசானால இயக்கப்பட முடியும். அப்போ நீங்க அவங்க ஒரு விஷயத்த உங்களை பண்ணும் போது நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க? நீங்க ஏன் கிறிஸ்துவை காண்பிக்க வாங்க அந்த நேரத்துல ஏன் மன்னிக்க மாட்டீங்க? நீங்க அந்த இடத்துல மன்னிச்சாதான் நீங்க பண்ணுற தப்பிதத்தை ஒருவேளை நீங்க பண்ணீங்கன்னா அதை தேவன் மன்னிப்பாரு. அப்போ நீங்க மற்றவங்களை மன்னிக்காம இருந்தீங்கன்னா எப்படி அந்த மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும்? இப்ப எப்படி நாம் ஒரு விஷயத்த செய்யும் போது தெரியாம செஞ்சுட்டேன் நம்ம சொல்றோம், ஒரு தவறை செய்யும் போது நம்ம தெரியாம செஞ்சுட்டோம் அப்படின்னு. அப்ப அவங்க தவறு செய்யும் போது தெரியாம தானே செய்வாங்க. அவங்க தெரிஞ்சே செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் அவங்க ஒரு மாமிசம், they are just a flesh. அவங்க பின்படாக செயல்படுற பிசாசை தான் நம்ம கடிந்துக்கணும். அநேக நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா அந்த மனுஷன் மேல வெறுப்பை காட்டுவோம், அந்த மனுஷன் மேல எதிர்ப்பை காட்டுவோம், அவனை நம்ம ஒதுக்குவோம். ஆனா அவன் பின்னாடி இருக்க பிசாசை நம்ம என்னைக்குமே பார்க்க மாட்டோம். ஏன்னா எல்லா மனுஷர்களுமே கெட்டவனா பிறக்கிறது கிடையாது, அவனை கெட்டவனா மாத்துக்கிறது பிசாசு. அப்போ அவன் பின்னாடி செயல்படுற அந்த பிசாசை தான் நம்ம கடிந்து கொள்ளுமே தவிர அவங்கள நம்ம கடிந்து கொள்ளுகிறதுனால நமக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு, நீ மன்னிக்கணும் அவனை. அவங்க உங்களுக்கு விரோதமா குற்றம் செஞ்சா நீங்க என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அந்த வசனத்தை அழகா போட்டிருக்கு, ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. அவர் சொல்றாரு, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல. இங்க ஏன் கிறிஸ்துன்ற வார்த்தை கொண்டான? இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிக்கிறாருல, நீங்க செய்யற தப்பிதத்தை அவர் மன்னிக்கிறாருல, அதே போல நீங்களும் அதை மன்னிங்க. அவங்களுக்கு குறையாதான் இருக்கு, உங்களுக்கு விரோதமா அவங்க குறை பேசுகிறார்கள், உங்களுக்கு விரோதமா அவங்க காசிப் பண்றாங்க, உங்களுக்கு விரோதமா புறம் பேசுறாங்க, உங்களுக்கு விரோதமாக தீமையை செய்யறாங்க, எதை வேணா செய்யட்டும், நீங்க அவங்களை மன்னிங்க. நீங்க மன்னிக்கிறனால தேவன் அதை விசாரிப்பார். அநேக நேரத்துல நாம் என்ன பண்ணிடுறோம்னா தேவன் நமக்கு வழக்காடுறதை என்ன பண்ணிடுறோம், நம்ம வேணான்றோம். ஏன்னா நமக்கு விரோதமா ஒருத்தர் தீமை பண்ணும் போது, நமக்கு விரோதமா ஒருத்தன் பேசும்போது நம்ம என்ன பண்றோம், கூட பேசிடுவோம். கூட பேசும்போது அந்த இடத்துல அங்க அது சால்வ் ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும். இப்போ உங்களுக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமா ஒரு மனுஷன் பேசுறான்னா நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா தேவன் அவனை நியாயம் தீர்ப்பார், தேவன் உங்களுக்காக வழக்காடுவார். அப்போ தேவன் உங்களுக்காக ஏதாச்சும் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அமைதியா இருங்க. ப்ளீஸ் பி பேஷண்ட். நீங்க அமைதியா இருக்கும் போது மட்டும்தான் தேவன் உங்களுக்காக வழக்காடுவார். நீங்களே உங்களுக்காக வழக்காடிட்டீங்கன்னா அவரே உங்களுக்காக வந்து வழக்காட போறாரு. நீங்க அமைதியா இருக்கதான் அவனுடைய தலையில அக்னி வந்து சேர்ந்துட்டே இருக்கும். இது அவன் அக்னிக்குள்ள தலைன்றதுக்காக கிடையாது, அதன் மூலியமாக ஆண்டவர் அவனை வேற வழியில திருத்துவார்.
புரியுதுங்களா? நம்ம செய்யற எல்லா பாவத்துக்குமே இந்த பூமியில நமக்கான தண்டனை தேவன் தந்துருவார். ஏன்னா அவர் நம்மளை எடுத்துக்கொள்ள நினைக்கும் போது நாம் எல்லாருமே எல்லாத்தையுமே கழிச்சுட்டு, பாவத்தெல்லாம் கழிச்சுட்டு, அந்த வேல்யூ டேலி பண்ணிட்டு தான் நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியும். அப்படி இருக்கும்போது தேவன் அதற்கானது அவர்கள் செய்வார். அப்போ தயவு செஞ்சு அமைதியா இருங்க. உங்களுக்கு விரோதமா பேசுறாங்க, உங்களுக்கு விரோதமாக தீமையை செய்யறாங்க, உங்களுக்கு விரோதமா மந்திரங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் பிசாசின் காரியத்தை பண்றாங்க, உங்களை பத்தி குறை சொல்லிட்டே இருக்காங்க, இல்ல உங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் தப்பாவே பேசிட்டு இருக்காங்க, இல்ல உங்களை ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்காங்கன்னா இயேசு நாமத்துல நீங்க அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா மட்டும்தான் தேவன் உங்களுக்காக போய் வழக்காடுவார். நீங்க அமைதியா இல்லைன்னா தேவன் உங்களுக்காக வழக்காடவே மாட்டார். நீங்க அந்த நேரத்துல உங்களை நாவை நீங்கள் அடக்கி நீங்க உங்களுடைய பேஷன்ஸை வச்சுக்கிட்டீங்க, நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா தான் அப்போ தேவன் அவங்களுக்காக வழக்காடுவார். இந்த நீடிய பொறுமைன்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அது கனி, தேவனுடைய கனி, ஆவின் கனி. அந்த கனியை நீங்க வெளிப்படுத்தினா மட்டும்தான் தேவன் உங்களுக்காக வழக்காடுவார். சோ இதை புரிந்து கொள்ளணும் பிரியமானவர்களே. அடுத்தபடியா ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். துர்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்கார இடத்துல பரியாசக்காரன், the one who mocks other, பரியாசக்காரன். பரியாசம் பண்றதுன்னா என்னன்னா, ஒருத்தனை பத்தி கிண்டல் பண்ணி பேசுறது, ஒருத்தனை பத்தி இந்த பாடி ஷேமிங், இப்பெல்லாம் சொல்ல பார்த்தா பாடி ஷேமிங், ஒருத்தங்களை பத்தி தவறாக பேசுறது, அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அவன் அப்படி பண்றான் பாருங்க, அவன் பாக்கிறதுக்கு இப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம அதெல்லாம் பரியாசம். ஒருத்தங்க இல்லாம அவங்கள பத்தி நம்ம பேசுறது பரியாசம், ஒருத்தங்களுக்கு பின்பதாக பேசுறது பரியாசம். அப்ப ஆண்டு என்ன சொல்லியிருக்காரு, பரியாசம் பண்ணுகிறவனோட இடத்துல உட்காராதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அது ஆண்டுக்கு பிடிக்காது. துன்மார்க்கன் ஆலோசனை நடவாம, துன்மார்க்கன் யாரு? பிசாசு. அவனுடைய ஆலோசனை நடக்காமலும் பாவிகளுடைய வழியில நில்லாம, பாவம் பண்றவங்க வழியில நிக்காமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காரும். அப்ப நீங்க இந்த மாதிரி பரியாசம் பண்ணுறவர்கள் மத்தியில உங்களுடைய நட்பை வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த நட்பை நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. பிகாஸ் அது ஆண்டவருக்கு சுத்தமா புரியாது. ஏன்னா பரியாசம் பண்ணுகிறவர்களை தேவன் என்னைக்குமே ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். அந்த பரியாசத்தை தேவன் கிட்ட பண்ணாங்க, அவங்களோட நிலைமை நீங்களே பார்த்திருப்பீங்க. இஸ்ரவேலோட நிலைமை என்ன ஆச்சுன்னு. அந்த வார்த்தை சுவிசேஷம் அங்க போக வேண்டியது இப்ப புறஜாதிகளுக்கு வந்திருக்கிறது காரணமே அவங்க பண்ண பரியாசத்தினாலதான், அவங்க அவ்வளவு பிளேம் பண்ணனாலதான். அதையே நாமளும் மறுபடியும் செஞ்சுட்டு இருந்தோம்னா தேவனுக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்களா? அப்போ தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே. நாம மற்றவங்களை குறிச்சு கிண்டல் பண்றது, கேலி பண்றது, ஒருத்தங்களை பாடி ஷேமிங் பண்றது, இல்ல ஒருத்தங்களை திட்டுறது, இல்ல ஒருத்தங்களை ஃபன் பண்றோம் நாங்கன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அவங்க இல்லாத போது அவங்கள பத்தி பேசுறது, இது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க பண்றது பரியாசம். நீங்க அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை என்னைக்குமே ஏத்துக்கவே மாட்டாரு. அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். அதான் ஆண்டவர் சொல்லிருக்காரு, பரியாசம் பண்ணுகிற பக்கத்துல உட்காராதீங்கன்ட்டாரு. அப்ப நீங்க பரியாசம் பண்ணீங்கன்னா உங்க பக்கத்துல தேவன் இருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் எப்பவுமே தீமை பண்றவங்க பக்கத்துல வரவே மாட்டாரு. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல அசுத்தத்துக்கு இடமே இல்லை. அதே மாதிரி அசுத்தம் இருக்கிற இடத்துல பரிசுத்தத்துக்கு இடமே இல்லை. நீங்க பரியாசக்காரலா தயவு செஞ்சு இல்லாம உங்களை மாற்றிக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. இந்த காரியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. தேவன் உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெறுவான். நீங்க ஒருத்தங்களுக்கு இரக்கம் காட்டினீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். அப்போ நீங்க ஒருத்தங்க உங்களுக்கு விரோதமா பேசுறான்னா அந்த இடத்துல நீங்க அவனுக்கு இரக்கம் காட்டணும். அவன் தீமை தான் பேசுறான், உங்களுக்கு விரோதமா அசுத்தமான வார்த்தையில தான் பேசுறான். ஆனா எதனால பேசுறான்? அவனை இயக்குறது யாரு? பிசாசு. அவன் போய் பேசணும்னு பேசல, அவன் பின்னாடி செயல்பட்டு இருக்கவன் யாரு? பிசாசு. அப்ப அவன் ஆத்மாக்காக நீங்க இரக்கம் காட்டணும் பிரியமானவர்களே. ஏன்னா அதான் சொன்னாரு, ஒரு கண்ணத்தை காட்டினா மறு கண்ணத்தை காட்டுன்னு ஆண்டவர் சொன்னது. காரணம் என்னன்னா, சும்மா எல்லார்கிட்டையும் போய் நீங்க கண்ணத்தை காட்டி அறை வாங்கணும்னு சொல்ல, நீ இரக்கம் காட்டுன்ற. உன்னை அவன் வாலண்டரியா உன்னை ஹர்ட் பண்றானா, let them hurt you. Doesn't mean that God is silent. He will take revenge for everything, but on a right way. அவன் உங்களை பற்றி தவறாக பேசுறான்னா பேசட்டும், நீங்க இரக்கத்தை காட்டுங்க. நீங்க தேவனுடைய கிருபையை காட்டுங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இறங்குவார். நீங்க இரக்கம் காட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். நீங்க இரக்கத்தை காட்டலன்னா நீங்க இரக்கத்தை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அடுத்தபடியாக வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும்
வாதினாலாவது வீண் பெருமையினாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடைவீர்கள். இப்போ ஒருத்தனை குறிச்சு நம்ம பிளேம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அடுத்தவனை உங்களுக்கு மேல நினைங்க, அவன் உங்களோட பெரிய ஆளு அப்படின்னு நினைங்க. ஏன்னா அநேக நேரத்துல நம்ம எப்போ பிளேம் பண்றதோ இல்ல ஜட்மெண்ட்குள்ள வருவோம்னா அவன் நம்மளை விட சின்னதா இருக்கான் அப்படின்னு நினைச்சோம். சின்னதுன்னா பொருளாதார ரீதியிலயோ இல்ல இதுலயே கிடையாது, ஆவிக்குரிய இது. ஏன்னா மோஸ்ட்லி ஜட்மெண்டல் கேட்டகரி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரிசுத்தமா ஆகணும்னு நினைக்கிறவங்க தான் ஜட்மெண்டல் கேட்டகரியில போயிடுவாங்க. அநேக பரிசுத்தமான இல்லாம இருக்கவங்களும் ஜட்மெண்ட் பண்றாங்க. பட் ஆனா நான் ஏன் இந்த பரிசுத்தத்தை குறிச்சு பேசுறேன்னா, உலகத்தான் ஜட்மெண்ட் பண்றான் அப்படின்னா அது அவனோட போச்சு. ஆனா கிறிஸ்தவலா இருக்கிற நாம தேவ வசனத்தை வாசிக்கிற நாம இந்த காரியத்தெல்லாம் நீங்களும் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்க அதை பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, மற்றவர்கள் நீங்க ஜட்ஜ் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள உங்களோட பெருசா நினைங்க. அப்ப நீங்க அவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மியாகும். இப்ப நீங்க இயேசு கிறிஸ்து போய் ஜட்ஜ் பண்ணுவீங்களா? மாட்டீங்கல்ல. பசுத்தாவினை போய் ஜட்ஜ் பண்ணுவீங்களா? மாட்டீங்கல்ல. பிதாவான போய் ஜட்ஜ் பண்ணுவீங்களா? மாட்டீங்கள. பவுல போய் ஜட்ஜ் பண்ணுவீங்களா? மாட்டீங்களா. ஏன்னா அவங்கள உங்களுக்கு மேல இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்க ஒருத்தனை ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அவனை உங்களுக்கு மேலதாக நினைங்க. நீங்க மத்தவங்களை மேல நினைச்சாதான் அவங்களை நீங்க ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. இல்லைன்னா அவன் உங்களுக்கு கீழே, உங்களோட பசுத்தோட அவன் ரொம்ப கீழே தான் இருக்கான், அவன் பாவத்தை செய்றான், என் கண்முடி பாவத்தை செய்றான், நான் பார்த்திருக்கேன், அவன்லாம் ஒழுங்கா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஜட்ஜ் பண்ணிடுவீங்க. நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கே வரும். ஏன்னா நீங்களும் ஒரு டைம்ல விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒருத்தன் குடிக்கிறான், ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான், ஒருத்தன் பாவம் பண்றான், ஒருத்தன் இது பண்றான்னா நீங்க அவனை போய் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் செய்யறது தப்புன்றதை சொல்லுங்க. அவன் கேட்கறான் கேட்காம போறான்றது ரெண்டாவது பட்சம். ஆனா அவனை நீங்க ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. இவன் இப்படிதான், இவன் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவான். நிறைய பேருக்கு இந்த என்ன இருக்கும், ஒருத்தன் ஒரு விஷயத்த பண்ணிட்டானா இவன் எப்பவுமே இதைதான் பண்ணுவான் சொல்லுவாங்க. இவன் எப்ப பார்த்தாலும் இதான் பண்ணுவான், இது தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும் அவனை பத்தி. எப்படி உங்களுக்கு அவனை நல்லா பத்தி தெரியும்? அவன் என்ன சூழ்நிலை இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவனுடைய இருதயத்துல என்ன கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் என்ன வேதனை பட்டுட்டு இருக்கான்றது உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது சொல்லுவீங்க, எல்லாம் எனக்கு எப்பவுமே தெரியும் இப்படிதான் அப்படின்னு. ஏன் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போறீங்க? சகலத்தையும் தெரிந்த தேவனுக்கு எல்லாம் வெளியரங்கமா தெரியுற தேவனே ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இல்லைன்ற போது நீங்களும் நானும் ஏமாத்துறோம், மண்ணு, ஜஸ்ட் சாண்ட். அப்படி இருக்க நாம ஏன் அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுறோம்? நமக்கு கீழே ஏன் அவனை வைக்கணும்? அவனு உங்களை போல ஒரு மனுஷன் தானே. அப்போ எப்பவுமே நம்ம பொறுமையை காத்து கொள்ளணும் பிரியமானவர்களே. அந்த பெருமைன்ற ஒரு விஷயத்த தூக்கி போட்டுட்டு பொறுமைன்ற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வரணும். பொறுமையா இருக்கிறவனுங்க தான் எப்பவுமே அவன் என்ன பண்ணா ஜட்ஜ்மெண்ட்ல ஆக மாட்டான். அவன் பொறுமையா யோசிப்பான், இதை நம்ம செய்யறது கரெக்டா தவறான்றது யோசிப்பான். பிரியமானவர்கள், இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளும் போய்விடாதீர்கள் பிரியமானவர்கள். ஏன்னா தேவன் அதற்காக கணக்கை நமக்கு கேட்பாரு. முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம தியானித்து இதை முடிக்க போறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், வீணான வார்த்தைக்கும், தேவனுடைய வார்த்தை இல்ல, தேவனை மகிமைப்படுத்துற வார்த்தை இல்ல, வீணான வார்த்தைகள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட் எவர் வி டாக் இன் திஸ் வேர்ல்ட், we have to be accountable during the judgment. நாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நியாய தீர்ப்பு நாளில். தேவன் கணக்கு கேட்பார், கண்டிப்பாகவே கணக்கு கேட்பார் பிரியமானவர்களே. நாம் சொல்லுகிற வார்த்தையை தேவன் கணக்கு கேட்பார், கவனித்து கேட்பார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வைத்து பார்த்தோம்னா அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பேசுறாரு தேவன் கவனித்து கேட்பார். அதற்காக ஞாபக புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது ஆர் வி டாக்கிங் த ரைட் வேர்ட்ஸ்? நாம் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுகிறோமா? மற்றவர்களை குற்றப்படுத்தாத வார்த்தைகளை பேசுகிறோமா? மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணாத, நியாயத்திற்காதபடி நாம பேசுகிறோமான்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இன்னைக்கே தேவனுடைய சமூகத்துல போய் ஒப்புரவாயி, ஆண்டவரே நான் செய்த பாவத்தை மன்னிங்க, நான் யாரையுமே எந்த ஒரு சூழ்நிலையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நான் யாரையுமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நியாயத்திருக்க கூடாது, நான் அதற்கான பாத்திரவான் இல்ல அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு இது பண்ணுங்க. இன்கேஸ் உங்க கணவனோ உங்க மனைவியோ அந்த மாதிரி ஒரு டாபிக் உங்களை கொண்டு வந்தீங்கன்னா அந்த டாபிக்கை ஸ்டாப் பண்ணுங்க. கெட்ட பேர் வரும் உங்களுக்கு. உங்க மனைவி கிட்ட நீங்க அந்த வார்த்தையை பேசலைன்னா உங்க மனைவி கோவப்படுவாங்க. ஆனா நீங்க அந்த கோவத்தினால உங்களுடைய உங்களுடைய ஆத்மாவை நீங்க நரகத்துக்குள்ள தள்ளுறதுக்கு காட்டிலும் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசாம இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அநேக நேரத்துல நம்மளுடைய மனைவிகளோ நம்மளுடைய கணவனோ
இல்ல நம்மளுடைய சகோதரிகளோ நம்மளோட தாய் தகப்பனோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனை பத்தி, ஒரு ஃபேமிலியை பத்தி பேசும்போது நம்மளே அறியாம நம்ம இன்வால்வ் பண்ணி பேச ஆரம்பிச்சு உடனே அங்க என்ன பண்ணுவோம், ஜட்ஜிங் கிரைட்டீரியாக்குள்ள போயிருவோம். அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க அப்படி பண்றாங்க. இப்படி பண்றது எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. எந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே தேவன் நோட் பண்ணிட்டு இருக்காரு. அதை நியாயத்திற்கு நல்ல வெளியே வரும். அப்படி நம்ம பண்ணி நம்மளுடைய ஆத்மாவை நரகத்துக்கு தள்ளுறதை காட்டிலும் அந்த கான்வர்சேஷன் அவாய்ட் பண்ணிட்டு போறது நல்லது. ஏன்னா நீங்க கிறிஸ்துவை பின்பற்றலாம் இருந்தா உங்களுக்கும் உலகத்துக்கும் வேறுபாடு வேணும். நீங்க வேறுபாடு உள்ள சந்ததியா இருந்தா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போவீங்க. உங்களுக்கும் இந்த மாறுபாடு உள்ள சந்ததிக்கும் வித்தியாசம் வேணும். நீங்க தேவனை பின்பற்றீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்துக்கு ஒரு வித்தியாசம் வேணும். வித்தியாசம் இருந்தாதான் பரலோகத்துக்குள்ள போவீங்க. நீங்க வித்தியாசமா இருந்தீங்கன்னா உலகம் உங்களை வெறுக்கும், உங்களை எல்லாரும் ஒதுக்குவாங்க, உங்களை ஓரம் கட்டுவாங்க, உங்களை தள்ளுவாங்க, மிதிப்பாங்க. நல்லது, தேவனுடைய நாமத்தினால நீங்க ஒதுக்கப்பட்டீங்கன்னா சந்தோஷம், களி கூறுங்க. தேவனுடைய நாமத்தினால நீங்க ஒதுக்கப்பட்டீங்கன்னா சந்தோஷம், மகிழுங்க. ஏன்னா பரலோகம் உங்களுக்காக நல்ல காரியங்களை செய்யும். உங்களுக்கான பொக்கிஷத்தை பரலோகம் உங்களுக்காக வைத்திருக்கும். அதனால பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் உங்க குடும்பத்துக்குள்ள வருது, உங்க கணவன் மனைவிக்குள்ள வருது, உங்க நண்பர்களுக்குள்ள வருதுன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள உங்களை உள்ள போவாதீங்க. அதான் பரியாசக்கார உட்காரத்துல உட்காராதீங்க. அது பரியாசம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். உங்க ஃப்ரெண்டு உங்களை கோச்சிப்பாங்க, உங்க கணவன் வந்து சண்டை போடுவாரு, மனைவி சண்டை போடுவாங்க, தாய் தகப்பன் தப்பா நினைப்பாங்க. நினைச்சிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. உங்களை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கணும். உங்களை குறித்து தேவன் கோவப்படக்கூடாது. அவரு உங்களை பத்தி கோவப்படாம இருந்தாதான் விஷயமே. மற்றவங்க உங்களை பத்தி கோவப்பட்டா அதை பத்தி கவலையப்படாதீங்க. ஏன்னா தேவனுக்கு மாத்திரம்தான் நீங்க கணக்கு ஒப்புவிக்கணும். உங்க தாயோ தகப்பனோ உங்களை வந்து பரலோகத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க போறது கிடையாது. உங்க கணவனோ மனைவியோ உங்களை பரலோகத்துக்குள்ள சேர்க்க போறது இல்ல. உங்களை சேர்க்க போறது பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். நீங்க பேசுற வார்த்தையினால அவர் உங்களை விட்டு நீங்க போயிட்டாருன்னா உங்களுக்கு வழி தெரியாத ஒரு குருடனை போலதான் இந்த பூமியில இருப்பீங்க. உங்களுக்கு வழி தெரியாது. வழி தெரியலன்னா எப்படி நீங்க பரலோகத்துக்குள்ள வருவீங்க? இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியல, என்கிட்ட எந்த ஒரு சோர்ஸுமே இல்லைன்னா நான் எப்படி போக முடியும்? அப்போ அதை நீங்கள் கவனமாய் புரிந்து கொள்ளணும் பிரியமானவர்களே. நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதுக்கு நம்முடைய நாவை துணிகரமாய் பயன்படுத்தணும்னா நமக்கு ஐயோ. தேவன் அதற்கு எதிர்த்து நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எதிர்த்து நிற்கிறார். அவர் நம்மளை விட்டு நீங்க போய் விடுவார். இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. தயவு செஞ்சு சொல்றேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அதை செய்கிறதை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க மாற்றிக்கொண்டா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். எல்லாரும் சொல்றது போல தேவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கு. நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது. இப்பவும் நான் சோம்பேறித்தனமா இருந்து இதை நான் செய்ய போறது இல்ல அப்படின்னு இது ஒரு வீடியோ தானே ஸ்கிப் பண்ணி விட்டு நான் போறேன்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஆத்துமாக்கு பரலோகத்துக்குள்ள போகாம போறதுக்கு காரணம் நீங்களாதான் இருப்பீங்களே தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் பரலோகத்துக்குள்ள சேர்ப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. இந்த உலகத்துல ஒரு எக்ஸாமினேஷனை பாஸ் பண்றதுக்கு நம்ம எப்படி படிக்கிறோமோ படிக்கதான் செய்யணும். இப்போ இந்த விஷயத்தை குறிச்சு நான் ஏன் அவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, ஒரு கிளாஸ்ல படிக்கிற பையனுக்கோ படிக்காத பையனுக்கோ டிஃபரன்ஸ் தெரியும். அந்த படிக்கிற பையன் வருஷம் முழுக்க படிப்பான். அவன் அந்த எக்ஸாமுக்காக, அந்த ஃபைனல் எக்ஸாமுக்காக தன்னை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டே வருவான். விளையாடுறத கட் பண்ணிப்பான், ஓடுறது ஒடியாடுறது எல்லாத்தையும் கட் பண்ணிப்பான், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறதை கட் பண்ணிப்பான். இவன் தன்னை இவ்வளவு மெனக்கெட்டு கொண்டதுக்கு காரணம் என்னன்னா அந்த எக்ஸாம்ல முதல் மார்க் வரணுன்றதுக்காக. அப்போ பார்க்கும் போது மற்றவர்களுக்கு அவனை பார்க்கும் போது கிண்டலா தெரியும். இவன் என்னடா ஒரு பிடி பீரியட்ல வந்து விளையாட மாட்டான், படிச்சுக்கிட்டே இருக்கான், எப்ப பார்த்தாலும் ஒரு ஜாலியா இருக்கணும்ன்ற அந்த சூழ்நிலைக்குள்ள போக மாட்டான், மத்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னா அவனை தன்னை வந்து இது பண்ணிக்கொண்டே இருக்கான், தன்னை வந்து ரெடி பண்ணிக்கொண்டே இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னா எக்ஸாம் ஒண்ணு வருது, அந்த ஃபைனல் எக்ஸாம்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்போ கடைசியா அந்த எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாம் வரும்போது ரிசல்ட் பார்க்கும் போது இந்த தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டவன் என்ன பண்ணுவான்னா முதல் மதிப்பெண்ணோடு கூட பாஸ் ஆகி வந்து நிற்பான். தன்னை ஆயத்தப்படுத்தாம வந்து நிக்கிறான் பாத்தீங்களா, அவன் ஃபெயில் ஆகி வந்து நிற்பான். இப்போ தெரியும், எல்லாரும் அவனை பார்த்து சிரிப்பாங்க. யாரை பார்த்து சிரிப்பாங்க? அந்த ஆயத்தம் பண்ணாதவனை. புத்தி உள்ள கன்னிகை புத்தி இல்லாத கன்னிகைன்றத நம்ம பார்த்திருப்போம்ல ஒரு பேரபிள்ல. அப்போ அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். கிறிஸ்தவ வாழ்க்கையை என்ஜாய் பண்ற வாழ்க்கையா இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா சொல்ல ஜாலியா பேசிக்கிட்டு ஊர் சுத்துற வாழ்க்கையா இல்ல. உலகத்துக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருந்தாதான் அது கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க கிறிஸ்தவை பின்பற்றலாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன், இந்த உலகத்தை விட்டு நீங்க வெளியே வந்துதான் ஆகணும். நீங்க பரியாசம் பண்றது, நான் நல்லா பேசிப்பேன், என்ன வேணா பேசுவேன், என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசுவேன், என் அப்பா அம்மாவோட சேர்ந்து பேசுவேன், என் கணவன் மனைவியோட சேர்ந்து நான் எல்லாத்தையுமே என் வாய்க்கு வந்தபடியெல்லாம் நான் பேசுவேன்னா நியாய தீர்ப்பு நாள்ல அவர் உங்களை நிக்க வச்சு கேட்கும் போது அதே மாதிரிதான் எல்லாரும் சிரிப்பாங்க.
ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது பேர்டன் நினைக்காதீங்க. ஒரு எக்ஸாமுக்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக நீங்க ரெடி பண்ணிக்கிறீங்களா, ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுன்றதுக்கே நீங்க அவ்வளவு உங்களை வத்திக்கிறீங்கன்னா, லைஃப்ல பாஸ் பண்ணணும், பரலோகத்துக்குள்ள போகணுன்ற ஒரு பெரிய டெஸ்டினேஷனுக்குள்ள போகணும்னா நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டுதான் ஆகணும். அப்படி ஆயத்தப்படுத்த முடியலன்னா நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுறதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே சான்ஸே இருக்காது. நீங்க அதுக்கு தகுதியானவங்களா இருக்க முடியாது. அதனால இதை கேட்கறதுக்கு எல்லாமே கஷ்டமா இருந்தாலும் இதை நாம் செய்ய ஆரம்பிச்சுட்டோம்னா இது உங்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். கேட்கறதுக்கு கடினமா இருந்தாலும் அது உங்களுடைய இருதயத்தை மாற்றுகிற வார்த்தையா இருக்கும். எப்ப பார்த்தாலும் நம்ம பரிசுத்தத்தை செழிப்பின் உபதேசத்தை கேட்டு 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 பரிசுத்தத்தை மறந்து அநேகர் பரிசுத்தத்தை விட்டு விலகி வேற எங்கேயோ போய் கொண்டிருக்காங்க. அந்த ரூட், பரலோகத்துக்கு போற ரூட்டே மாத்தி வேற எங்கேயோ போயிட்டாங்க. அதனால பிரியமானவர்களே, நீங்க இதை புரிஞ்சு கொண்டு பரிசுத்தத்துக்கு நேராக உங்களுடைய இதயத்தை மாற்றி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உலகத்தை விட்டு உங்களை நீங்க பிரிச்செடுத்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நீங்க அதுக்கப்புறம் எட்டர்னல் யூ கேன் பி ஹாப்பி இன் த கிங்டம் ஆஃப் காட். இப்ப கஷ்டம்தான், இந்த கஷ்டத்தை உங்களுக்கு பரலோகத்துல நித்திய சந்தோஷமா தேவன் மாற்றி விடுவார். ஆனா நீங்க இப்போ லூஸ் பண்ண வேண்டியதை லூஸ் பண்ணாதான் அங்க நீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் கிடைக்கும். அதனால தயவு செஞ்சு பிரியமானவர்களே, குற்றப்படுத்தலா இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க தேவனத்துல போய் ஒப்புரவாகி தேவன சமூகத்துல போய், ஆண்டவரே நான் குற்றப்படுத்தினேன், நான் மன்னிங்கப்பா, நான் இனிமே அந்த மாதிரி ஒரு குற்றப்படுத்துற காரியத்துக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல நீங்க என்ன பண்ண, உங்களை ஒப்பு கொடுத்து மாற்றிக்கொள்ளுங்க. அப்பொழுது தேவன் உங்களுக்கு இரக்கமுள்ளவரா இருந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு வல்லவரா இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, அப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் தகப்பனே. கேட்ட வார்த்தையின்படியாக ராஜா என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரை மாற்றிக்கொண்டு ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் பரியாசம் செய்கிறவர்களா, குற்றப்படுத்துறவர்களாக ஆண்டவரே நியாயத்தீர்ப்புக்கு நடத்துகளா இருந்தோம்னா தயவு செஞ்சு ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியத்தை மாற்றி ஆண்டவரே எங்களை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்துங்கப்பா. நாங்க யாருமே இல்லப்பா இந்த உலகத்துல யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கோ குற்றப்படுத்துறதுக்கோ, எல்லாவற்றுக்கும் காரணம் நீ மாத்திரம் தான் தகப்பனே. ஆனா நீரே தம்மை தாழ்த்தி நீங்க இருக்கீங்களா, அதே போல நாங்களும் எங்களை தாழ்த்தி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்தத்துக்கு நேராக செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ தயவோடு கூட நாங்கள் செல்ல எங்களுக்கு பரிசுத்தாவின் உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் இந்த கரத்துல கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமை ஒருவரை செலுத்துகிறோம். மீட்பர் மச்சர்மார்க்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.